பரவாயில்லையே, இந்த விஷயத்தை பற்றிலாம் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் கேட்குறாங்க. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் 4ஆம் ப்ரோமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. 3வது ப்ரோமோவில் ஆதிரி எஃப்ஜே மேலே போட்ட வழக்கு. அதாவது பார்வதியும் கமுதனையும் நான் கேட்க மாட்டேன், எஃப்ஜேவை கேட்பேன். எப்படிப்பட்ட ஒரு நியூட்ரலான ஒரு பர்சன் நம்ம ஹோஸ்ட்டு. ஏன்னா அவங்க தெரிஞ்சே பண்ணுறாங்க, அதனால் நம்ம அவங்கள கேட்க வேணாம். இவங்க தெரிஞ்சு பண்ணிவிட்டு நான் பண்ணலைன்னு சொல்கிறாங்க, அதனால் கேட்கலாம். அப்படி எதனா அவர் நினச்சிட்டாரான்னு தெரில. ஆதிரி எஃப்ஜே மேலே ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. என்ன வழக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். எஃப்ஜே வந்து யூஸ் பண்ணி விளையாடுறாரு, தன்னுடைய கேமுக்காக பெண்களை வந்து பயன்படுத்தி கொள்கிறார். உண்மை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, மறுக்கிறதுக்கே இடம் கிடையாது. ஏன்னா எஃப்ஜே வந்து ஆரம்பத்தில் தான் அதான் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. பொம்பளை பார்வதி என்ன செய்கிறாங்களோ அதை தான் ஆம்பளை எஃப்ஜே பண்ணுறாப்புல. பார்வதி வந்து ஒரு ஃபீமேல் எஃப்ஜே வந்து ஒரு மேல் பார்வதி. ஓகேவா? ஸோ ரெண்டும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். தன்னுடைய கேமுக்காக இன்னொருத்தவங்கள எமோஷ்னலாக பலியாக்குவது, அவங்க கேமை வந்து ஸ்பாயில் பண்ணுவது. இப்படி தான் ஆதிரியுடைய கேம் வந்து ஸ்பாயில் ஆச்சு. இப்போ வியானாவுடைய கேம் ஸ்பாயில் ஆகி அவங்களும் எவிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ 3வது ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா சேதுபதி அவர்கள் வந்து கேட்குறாங்க, அந்த வழக்கில் நீங்கள் வந்து அந்த வழக்கை ஈஸியாக முடிச்சு வச்சிட்டிங்களே ஏன்? எஃப்ஜே பொறுத்த வரைக்கும் வந்து இது விக்கல்ஸுடைய ஐடியா தான். ஆக்சுவலாக அவர் கேட்க வேண்டியது விக்கல்ஸ் விக்ரமன். ஏன்னா விக்கல்ஸ் அந்த வீட்டுக்குள்ளே நிறைய மாமா வேலை பார்க்குறாப்புல, இந்த மாமா வேலையும் அவர் தான் பார்த்தாப்புல. அதை வந்து அவரை கேட்காம எஃப்ஜேவை கேட்குறாங்க. அட்வொகேட் சொன்னது தான் எஃப்ஜே செஞ்சுருக்காப்புல. ஓகேவா? உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தா அந்த டாஸ்க் வந்து அதுக்கு தானே கொடுத்துருக்கு. இதை பற்றி நான் பேச வேணாம்னு நினச்சேன் அப்படின்னு எஃப்ஜே சொல்கிறாப்புல. அந்த டாஸ்க் அதுக்கு தானே கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே பேசுங்களேன், என்ன ஆயிர போகிறீங்க, என்ன ஆயிரப்போகுது, இப்போ பேசினா அவன் எக்ஸ்போஸ் ஆவான். அதனால தான் அவன் பேசலை. ஓகேவா? அவன் பேசலை. ஆதிரி கிட்ட கேட்குறாப்புல, நீ உங்களால் அவங்க சொல்ல வந்த விஷயமே அவங்களால சொல்ல முடியல கரெக்டாக அப்படின்னு கேட்கும்போது ஆமான்றானே ஆதிரி. ஸோ ஆதிரி அவர்கள்கிட்ட நிறைய பாயிண்ட் இருந்துச்சு. இப்போ எஃப்ஜே மட்டும் அந்த மன்னிப்பு கேட்டால் அந்த கேஸை முடிக்காமல், இதுக்கும் முக்கியமான காரணம் யாருன்னா அமித் தான். சுபிக்ஷா பேசலாம்னு சொல்லியும் கூட அமித் வந்து பேசலை. ஆதிரியுடைய ஐடியா என்ன அப்படின்னா, எஃப்ஜேவை எக்ஸ்போஸ் பண்ணணும். எஃப்ஜேவனால என்னுடைய ஒரு கெரியர்லேயே ஒரு பிளாக் மார்க் மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எஃப்ஜே என்கிட்ட என்ன பண்ணானோ அதே தான் வியானாக்கிட்டையும் பண்ணுறான். ஸோ அவனுடைய நேச்சரே தான், அவன் இதை வந்து ஒரு கேமாக பண்ணுறான், அதை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஆதிரி வந்து அந்த வழக்கை போட்டாங்க. ஒருவேளை அந்த வழக்கு வந்து தொடர்ச்சியாக நடந்திருந்தா என்ன இருக்கும் அப்படின்னா, ஆதிரி அவர்கள் வியானா மேட்டரை இழுத்திருப்பாங்க. வியானா மேட்டர் சபைக்கு வந்துச்சுன்னா அது இன்னும் பல பேர் பல சாட்சிகளை உருவாக்கும், பல சம்பவங்களை பேச நேரிடும். அதனால் கிளியராக வந்து எப்படி என்ன பண்ணிட்டான், இந்த பாரு இதை பற்றி எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, இது வந்து ஏன்னா உனக்கு ஒரு லைஃப் இருக்குது, அந்த பொண்ணுக்கு லைஃப் இல்லையா, அந்த பொண்ணு லைஃப் மட்டும் போச்சே. கிளியராக விக்கல்ஸ்னுடைய ஒரு கிரிமினல் பிரெயினை வச்சு நாங்கள் மன்னிப்பு கேட்குறேன், நான் எல்லா குற்றத்தையும் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாப்புல. சேதுபதி அதான் கேட்குறாரு, இப்போ பேசுங்களேன், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கோங்களேன், என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு கேட்குறாப்புல. இது வந்து 3வது ப்ரோமோ. 4வது ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா இந்த தகவல் வந்து நேற்று நைட்டு நமக்கு வந்துச்சு. அதாவது அரோரா அவர்களுக்கும் எஃப்ஜே அவர்களுக்கும் ஒரு சண்டை வருது. என்ன சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியானா வந்து எவிக்ட் ஆகிட்டாங்க. வியானா எவிக்ட் ஆன பிறகு தான் இந்த பிரச்சனை. ஒருவேளை வியானா எவிக்ட் ஆனதுக்கும் எஃப்ஜே தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், யாராச்சும் பேசியிருக்கலாம், அரோரா கூட சொல்லியிருக்கலாம், இல்லை ஆதிரி சொல்லியிருக்கலாம், யாராச்சும் சொல்லியிருக்கலாம். அதை எஃப்ஜே அவர்கள் வந்து சபையில் ஒரு சண்டையை போடுறாப்புல. கிளியராக நமக்கு என்ன சண்டைன்னு தெரில. அரோரா வந்து நீ தானடா அங்கே சொன்ன அப்படின்றாங்க. ஏதோ ஒன்று எஃப்ஜே வந்து சொல்லியிருக்காப்புல. மேபி எனக்கு தெரிஞ்சு அவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, ஆதிரி பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், நான் சொன்னேன்னா வந்து அது வேறு மாதிரி ஆயிரும், அதனால் நான் அது எதுவுமே பேச விரும்பலை அப்படின்னு எஃப்ஜே சொல்லியிருக்கலாம். அதை வந்து பொதுவில் அரோரா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ எஃப்ஜே என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னமோ எனக்கு வந்து ஆதிரி வந்து 10 வருஷமாக தெரியும், ஆதிரியை பற்றி சொன்னேன்னா அவள் கெரியரே காலின்னு நான் சொன்ன மாதிரி அவள் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே அவர்கள் சொல்கிறாப்புல. இப்படி பேசிகிட்டே இருக்கும் பொழுதே வந்து விஜய் சேதுபதி வராரு. விஜய் சேதுபதி வந்த உடனே அரோரா கிட்ட கேட்குறாரு, என்ன அரோரா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அரோரா என்ன சொன்னாங்கன்னு தெரில. சேதுபதி உடனே என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட யார் என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? மேபி இந்த வார்த்தையை வைத்து பார்க்கும் பொழுது எஃப்ஜே வந்து இதை பற்றி நீங்கள் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு ஹோஸ்ட்டுக்கிட்ட இதை சொல்லக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்னாரான்னு தெரில. இந்த வார்த்தையை வந்து அவர் சொல்கிறாரு. உடனே கடைசி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அரோரா சொல்கிறதுக்கு ஆதிரிக்காக மட்டும் கிடையாது, அது உங்களுக்கு தான் நல்லது,
உங்களுடைய லைஃபுக்கும் தான் அது நல்லது, அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. ஸோ இன்றைக்கி பெருமளவில் ஆதிரிக்கான ஒரு நியாயம், ஏன்னா அடுத்த வாரம் ஒரு வேளை ஆதிரி எவிக்ட் ஆகிட்டாங்க, எவிக்ஷனுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாமினேஷன் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் ஆதிரியை வச்சுக்கணும் அப்படின்னா ஆதிரியை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும். அந்த பூஸ்டிங்காக கூட இது இருக்கலாம். எஃப்ஜே கிளியராக அவன் வந்து மேல் கார்டு தான் யூஸ் பண்ணி கேம் விளையாடிருக்கான், அது வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. எமோஷ்னலாக ஒரு பர்சனை வீக் ஆக்குறது, வீக் ஆக்கிட்டு அவனுக்கு அவன் தேவைகள் முடிஞ்ச உடனோ இல்லை அவனுக்கு இதை விட பெரிய தேவைகள் எதனா வந்த உடனோ அது அப்படியே அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே அப்ரேட்டாக கட் பண்ணிவிட்டு அடுத்த இடத்துக்கு மூவ் ஆன் பண்ணுறது. ஆதிரை கிட்ட பார்த்தீங்கன்னா லிட்டரலாக எல்லாமே பண்ணாப்புல, கட்டி பூச்சாப்புல, முத்தம் கொடுத்தாப்புல, ரொம்ப நெருக்கமாக பழகினாப்புல, நம்ம 2 பேரும் ஃப்ளட் பண்ணிகிட்டு இருக்கோம் தெரியுதா அப்படிலாம் கேட்டாப்புல, எல்லாமே பேசினாப்புல. பேசிட்டு ஆதிரை வந்து என்னுடைய பாசிட்டிவும் நீங்கள் தான், நெகட்டிவும் நீங்கள் தான் அப்படின்னு அவங்க சொன்னதுனால நான் வெளில வந்துட்டேன்னு சொல்கிறான். ஆனால் அது உண்மை கிடையாது. ஆதிரை அவர்கள்கிட்ட ஏதோ சம்திங் அவனுக்கு பிடிக்காமல் போயிருக்குது, அவன் விலக ஆரம்பிச்சிருக்கான். விலக ஆரம்பித்ததுலேருந்து ஆதிரைக்கும் எஃப்ஜேவுக்கும் சண்டை. அந்த சண்டைக்கு பிறகு தான் ஆதிரை வந்து எவிக்ட் ஆகி வெளியிலேயே போனாங்க. ஸோ மறுபடியும் ஆதிரை வெளில போய் எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. அதில் எஃப்ஜே வந்து ஆதிரை பற்றி பின்னாடி தப்பாக பல பேர்கிட்ட பேசியிருக்கான், முக்கியமாக கனி அவர்கள்கிட்ட. இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஆதிரை வந்து ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. அதுக்கு தான் அவங்களை உள்ளே அனுப்புகிறாங்க, போயிட்டு நீங்கள் எஃப்ஜே வச்சு செய்யுங்க. வந்த ஒரு 3 நாள் வந்து ஆதிரை அமைதியாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா டாஸ்க் வரும் பொழுதோ வீக்கெண்டில் ஒரு விஷயம் வரும் பொழுதோ ஆதிரை வந்து இந்த விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த கோர்ட்டு டாஸ்க்கு போடவும் கோர்ட்டில் வந்து அதை கேஸாகவும் போட்டாங்க, கேஸும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதை டிஸ்கஸ் பண்ணப்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, விக்கல்ஸும் எஃப்ஜேவும் சேர்ந்து கிளியராக சாரி கேட்டு கேஸை முடிச்சாங்க, ஃபர்தராக கொண்டு போகலை. விஜய் சேதுபதி இன்றைக்கி அதை தான் கிளியர் பண்ணுறாப்புல. 3வது ப்ரோமோவில் வந்து ஆதிரையை நிற்க வச்சு கேட்குறதும், 4வது ப்ரோமோவில் எஃப்ஜே வந்து அரோரா கிட்ட சண்டைக்கு போகிறதும். ஸோ இப்போ மேபி வந்து வியானா போனதுக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு யாராச்சும் சொல்லியிருக்கலாம். எஃப்ஜேவுக்கு இன்னும் புரியலை நம்ம தான் காரணமா அப்படிங்கிறது அவருக்கு புரியலை. வெளியில் போய் பார்த்தா தான் வியானாவுக்கே புரியும். எனக்கு என்ன இப்போ ஆச்சரியம்னா, வியானா விட்ட பில்டப்புக்கு வியானாவை அவங்க வீட்டில் சேர்த்துப்பாங்களான்னு தான் எனக்கு தெரில. எங்கள் குடும்பம் அப்படி, எங்கள் குடும்பம் இப்படி, நாங்கள் அப்படி வாழ்ந்தோம், எங்களை இப்படி வளர்த்தாங்க, எங்கள் வீட்டில் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, என்னென்னமோ பேசினாங்க. பேசிட்டு ஒரு காதலன்கிட்ட என்னெல்லாம் பண்ண முடியுமோ என்னெல்லாம் பண்ணலாமோ அது அனைத்தையும் ஃப்ரெண்டுன்னு சொல்லி எஃப்ஜே கூட பண்ணிட்டாங்க. தொட்டு பேசுறது, கட்டி பிடிக்கிறது, லிப்ஸை பிடிச்சி தடவுறது, கன்னத்தை பிடிச்சி தடவுறது, லிட்டரலாக எல்லாமே அவங்க பண்ணியாச்சு. மடித்து விட்றது, இதை மடித்து விட்டு அதான் அந்த காஸ்டியூம் ட்ரெஸ் எல்லாம் மடித்து விட்டு அந்த மாதிரி ரொம்ப டீப்பாலாம் போயெலாம் பண்ணாங்க. இதெல்லாமே பார்த்து தான் இப்போ வியானாவை வெளியில் அனுப்பியிருக்காங்க மக்கள். ஸோ வியானாவுடைய வீட்டில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். எப்படி இன்டர்வியூலாம் வரும்போது பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த 3வது ப்ரோமோ 4வது ப்ரோமோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.